இந்தியாவுடன் ராணுவ மோதலில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானில் உச்சக்கட்ட அரசியல் குழப்பம் நிலவுவதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில் உள்ளார். வணக்கம் அன்வர், தற்பொழுது பாகிஸ்தானில் உச்சக்கட்ட அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பாகிஸ்தானில் உச்சக்கட்ட அரசியல் சூழல் நிலவி வருகிறது. ஏனென்றால் இந்தியாவின் அதிரடி தாக்குதல், பாகிஸ்தானில் உள்நாட்டிற்குள் கிளர்ச்சி மற்றும் அண்டை நாடுகளின் உதவி கிடைக்காமல் பாகிஸ்தானில் திணறி வரும் நிலையில் அங்கு ஒரு அரசியல் குழப்பம் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்தியா தாக்கி அழிப்பதோடு தக்க பதிலடியும் கொடுத்து வருவதால் பாகிஸ்தான் ராணுவம் திணறி வருகிறது. ஒரு பக்கம் அடுத்த கட்ட தாக்குதல் குறித்து முடிவெடுக்க அணுசக்தி அமைப்பின் ஆலோசனை கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். அணுசக்தி ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இதனிடையே மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அணுசக்தி அமைப்பின் ஆலோசனை கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படி ஒரு அழைப்பு வரவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருப்பதும் அங்கு ஒரு பக்கம் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. பாகிஸ்தானின் அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களை புறக்கணித்து அந்நாட்டின் ராணுவ தளபதியை அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்கோ ருபியோ தொடர்பு கொண்டு தற்போது பேசியிருக்கிறார். அங்கு என்ன நடக்கிறது, என்ன சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று முழு தகவலையும் கேட்டு அறிந்திருக்கிறார். போர் பதற்றம் நிலவும் சூழலில் பாகிஸ்தானில் அதிகாரம் தற்போது யாரிடம் உள்ளது என்று அந்நாட்டு மக்கள் குழம்பி உழைக்கின்றனர். அமெரிக்க வெளியுறவு செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர் பாகிஸ்தான் நிலவரம் குறித்து தெரிவித்திருக்கிறார். இதனிடையே பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் பிரதமருக்கு கட்டுப்படவில்லை என்றும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. இந்தியா மீதான தாக்குதலை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் அமெரிக்கா பாதுகாப்பு செயலரிடம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் இந்திய ராணுவத்தின் அதிரடி தாக்குதல், பாகிஸ்தானின் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி மற்றும் பாகிஸ்தானின் அரசு மற்றும் அமைச்சகமே பாகிஸ்தானுக்கு ஒரு உதவிகரமாகவும் ஒரு இணக்கமாக இல்லாத சூழலில் அங்கு ஒரு பெரும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பாகிஸ்தானில் ராணுவத்தில் பலம் குறைந்த பாகிஸ்தான் தாக்குதலிலும் தோல்வியடைந்திருக்கிறது, அரசியலிலும் தோல்வியடைந்திருக்கிறது. இந்த தாக்குதலை விரைவில் பாகிஸ்தான் நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர் புகாரி.